ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. நான் தான் உங்கள் நினைச்சுவல் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டான பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு. இந்த வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு ஒரு கடை இருக்குது, ஷாப் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5லேருந்து 3 lakhs முடியும் இருக்குது. இப்போ நான் அந்த எது மாதிரி வெண்டிங் மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. இங்கே இருக்கிற வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர், லஸ்ஸி, பன்னீர், ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க. பாக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டு, பன்னீர் பாக்கெட்ஸ், லஸ்ஸி, ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பேனல் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் அந்த மெனு பேனல். ஸோ ப்ரைஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இங்கே நம்ம B4ல் இருக்க அந்த லஸ்ஸியை தான் ஆர்டர் பண்ண போகிறோம், ஜீரா லஸ்ஸி. ஸோ 15 ரூபா அதோட ப்ரைஸ் காட்டுது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணோடனே அது வந்து கார்ட்டுக்கு வந்துடும். கார்ட்லேருந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். UPI பேமெண்ட் மோடு இருக்குது, பண்ணிக்கலாம். இல்லை கார்டு இருந்தாலும் கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்க முடியும் நம்ம. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு வெண்டிங் மிஷின்ஸ். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பன்னீர், பால், தயிர், மோர், லஸ்ஸி, இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதுலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ B4ல் இருக்க அந்த லஸ்ஸி தான் நம்மளுக்கு இப்போ வரப்போகுது. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அதை வந்து கார்ட்டுக்கு போகுது. கார்ட்லேருந்து நம்ம இப்போ பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கார்ட் தெரியுது. இந்த கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு அந்த 15 ரூபா. ஸோ ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ண பிறகு அந்த பேஜ் அப்படியே அடுத்த பேஜுக்கு போகுது. UPI பேமெண்ட் மோடுக்கு வருது. ஸோ பாருங்கள், UPI தெரியுது. இது அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஜிபேயில் பேமெண்ட் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியான பேமெண்ட் மோடு. அது இல்லைன்னா நீங்கள் கார்டு பேமெண்ட் கீழே இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ B4லேருந்து நம்மளுக்கு இப்போது ஜீரா லஸ்ஸி வருது. ஸோ சூஸ் பண்ணிடுச்சு. அங்கேருந்து புல் பண்ணி ஆட்டோமேஷன் வழியாக அப்படியே கீழே வருது. பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கீழே வந்து அங்கே ட்ராப் ஆகுது. ஆன பிறகு அங்கே ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி வந்து அதை லாக் பண்ணிடுது. பண்ண பிறகு நம்ம வந்து கீழே கையை ஒட்டி எடுத்துக்கணும். டெலிவரி ஹியர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, போட்டு கையை ஒட்டி எடுக்கணும். எடுத்த பிறகு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான ஒரு ஆட்டோமேஷன் வெண்டிங் மிஷின். இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25லேருந்து 3 lakhs முடியும் இருக்குது. மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 1.25 இன்வெஸ்ட் பண்ணி இந்த மிஷினை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணும். அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வச்சிடலாம். மேன் பவர் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ஒரு ஷாப் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஷாப்லேயே நீங்கள் இதை வச்சிடலாம். ஸோ இதை மக்கள் ஆர்வமாக வந்து இதை ஒர்க் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ், ஒரு ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இது மாதிரி ஒரு பப்ளிக் நிறைய வந்துட்டு போகிற இடத்துல இது மாதிரி நீங்கள் வைக்கலாம். நிறைய க்ரௌட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அந்த வெண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி சர்வீஸ் எடுத்துப்பாங்க. இது வந்து எந்த 24/7 ஒர்க் பண்ணலாம். சண்டே, சாட்டர்டே அது மாதிரி எந்த ஒரு ஹாலிடேஸும் கிடையாது. ஏன்னா மேன் பவர், ஃபிசிக்கல் மேன் பவர் கிடையாதுனால இது நம்ம வந்து 24/7 ரன் பண்ணலாம். இது ஒரு ரொம்ப நல்ல அட்வான்டேஜ். இந்த மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1.25 lakhs செலவு பண்ணணும். பட் இது 1.25 செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கன்னா இதை வந்து ரெண்டலுக்கு நம்மளால் எடுக்க முடியும். 5,000லேருந்து 6,000 ரெண்டலுக்கு நம்மளால் எடுக்க முடியும் பர் மந்த்துக்கு. ஸோ எடுத்து இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ப்ளேஸில் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம், இது வந்து அடிஷ்னல் இன்கம்மாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்கமே நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 4,000லேருந்து 5,000 நம்ம ஓடிச்சுன்னா உங்களுக்கு 20% மார்ஜின் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் 20% சாலிடாக கிடைக்கும் இந்த பிஸ்னஸில். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் எது மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மில்க் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. மில்க், பால், தயிர், லஸ்ஸி, பன்னீர், இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியா எது மாதிரி ஏரியா, அங்கே எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ. ஸோ காஃபி, டீலாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மியான வெண்டிங் மிஷினில் நம்ம அமைக்க முடியும். அதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000லேயே வந்து நம்மளால் அமைச்சிக்க முடியும். இது ஸ்நாக்ஸ், இதனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாலிட் ஐட்டத்தை வந்து பிக் பண்ணுறதுக்கு வெண்டிங் மிஷின் போனீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் இதே லிக்விட், அந்த வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், இது மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸே உங்களுக்கு வந்துடுது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்க ஹாட் சம்மரில் ஒரு ஜூஸ் ஷாப் ரெடி பண்ணுங்கள். இந்த வெண்டிங் மிஷினில் ஸ்டார்ட் பண்ணி இந்த காஃபி போடுற அதே இதில் வந்து ஜூஸை ஃபில் பண்ணிவிட்டு, ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் வராது, பட் யூ கேன் மேக் இட் அப்.
ஒரு ஜூஸ் எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒரு ஜூஸ் இது பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் வந்து அந்த ஜூஸஸ் வந்து ரெடி ஆகி அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து யாரையும் அவங்க எதிர்பார்க்காம இந்த ஜூஸை வாங்கி குடிப்பாங்க. ஒரு ஜூஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், 40 பண்ணலாம், 80 பண்ணலாம், டிபெண்ட் ஆன் யுவர் மார்க்கெட். ஸோ இது மாதிரி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவிலே எல்லோரும் வாங்கி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரெகுலராக. ஸோ நீங்கள் அப்பப்போ அதை மானிட்டர் பண்ணால் போதும். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் லேபர் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அது பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். ஸோ எங்கே அந்த வெண்டிங் மிஷின் வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மிஷினை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடல். ஸோ ஒரு அடிஷ்னல் இன்கம்க்கான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த வெண்டிங் மிஷின் பிஸ்னஸ். எல்லாருமே ஸ்கூல் கோயிங் கிட்லேருந்து ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், ஸோ யாரெல்லாம் ஒரு பார்ட் டைம் இன்கம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பிஸ்னஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Until then, take care. Bye from Shiva.